இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மேம். என்ன வினோத் சார், ஆளுங்களாம் ஒரு அளவுக்கு வந்துட்டு இருக்காங்களா? சாப்பாடை பத்தி என்ன சொல்றாங்க? ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருக்கு? என்னாச்சு சொல்லுங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன தமிழ், நீயே பார்த்துட்டு தானே இருக்க. நம்மளும் என்னமோ பிளான் பண்ணி பார்க்குறோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணா கூட்டமே இல்லையே தமிழ். அங்க பாரு, தள்ளு வண்டி கடையில் கூட இதை விட கூட்டம் அதிகமா இருக்கும். என்ன சொல்றீங்க? அங்க பாரு, ஸ்டால் போட்டதுல இருந்து அவங்க 2 பேர் மட்டும்தான் ரொம்ப நேரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டமே வரமாட்டேது தமிழ். அந்த சம்யுக்தா கருகிக்கிட்டே இருந்தா. அவன் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. ப்ரோ, கூட்டத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு ஏதாவது வித்தியாசமா யோசிக்கணும் ப்ரோ. டான்ஸ் பண்ணலாமா? ஆமா, இவர் பெரிய ட்ரெண்டிங்ல இருக்க ஹீரோயின். இவர் டான்ஸை பார்த்த உடனே கூட்டமா வந்துட போறாங்க. சும்மா இருங்க ப்ரோ, நீங்க வேற. அப்ப என்னதான் பண்றது? ஏ தமிழ், ஏதாவது பாட்டு கச்சேரி வச்சா கூட கொஞ்சமாவது அட்ராக்ஷன் கிடைக்கும்ல. முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா கூட டிஜே கிஜே அதை ஏற்பாடு பண்ணிருக்கலாம். இப்ப போய் யாரை பிடிக்கிறது? நாம நடத்துறது ஃபுட் ஃபெஸ்டிவல். நம்ம உணவுக்காக வராத கூட்டம் வேற ஒண்ணுக்காக வருதுன்னா அங்க நம்ம திறமை தோத்து போகுதுன்னு தான் அர்த்தம். நீ சொல்றது சரிதான். ஆனா இந்த மாதிரி இதை உனக்கு காட்டி தானே பிசினஸை டெவலப் பண்ண முடியும். நிலைமை அப்படி இருக்கு தமிழ். இதெல்லாம் ஜனாம பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுது தமிழ். ஆமா மேம், நமக்கு வேற ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. இத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு கூட்டம் இல்லாத ஜனா ஃபுட் ஃபெஸ்டிவல் தோல்வியில் முடிந்தது அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதி அதை ட்ரெண்டிங் ஆக்கி நம்ம கதையை முடிச்சிருவாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே கூட்டமா இருக்கேப்பா? அண்ணே, இங்க ஏதோ சாப்பாடு திருவிழா போட்டிருக்காங்களாம். போய் சாப்பிட்டு தான் பாப்போமே. சாப்பாடு திருவிழாவா? அப்படின்னா அதானே, பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல, அவங்க இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் போட்டு கம்மியான விலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஓ, நல்லா இருக்குண்ணே. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தானே கிடைக்கும். நம்ம தகுதிக்கு அவ்வளவு பெரிய ஹோட்டல்லையா சாப்பிட முடியும்? வான போய் சாப்பிட்டு வருவோம். சரி, வாங்க போலாம். வாங்க. இசை, ஏதாச்சும் சாப்பிடுறியா? சொல்லு இசை, என்ன சாப்பிடுற? தேனு, இசைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடு, சரியா? சரிக்கா. நீயும் வரணும். இல்லடா தங்கம், அக்கா கொஞ்சம் வேலையா இருக்க, அப்புறம் வரேன்னு, சரியா? தேனு கூட்டிட்டு போ. புஷ்பா மாமா, புஷ்பா புஷ்பா மாமா. இசை, இசை, எப்போ வந்தீங்க? இப்போதான். சாப்பிடலாம். இசை, அவருக்கு வேலை இருக்கு. நீ தேன் அக்கா கூட போய் சாப்பிடு, சரியா? எனக்கு இசையை விட முக்கியமான வேலை வேற எதுவுமே இல்ல. நான் கூட்டிட்டு போறேன். இல்ல, உங்களுக்கு இசை கூட இருந்தா தொந்தரவா இருக்கும். உன்னை விட தொந்தரவு எனக்கு யாரும் இல்ல. எனக்கு இசை எப்பவுமே தொந்தரவு கிடையாது. இசை பாப்பா, நம்ம போய் சாப்பிடலாமா? வாங்க. அக்கா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஜனா ஃபுட்ஸ் நடத்தும் இந்த உணவு திருவிழாக்கு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளையும் எங்களது மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் பார்த்தால் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வந்தவனமே உள்ளார்கள். நல்ல விஷயம்தான் என்று பேசிக்கொண்டு ஐயோ கத்தி கத்தி தொண்டை தண்ணிலாம் ஊத்தி போச்சு. வினோத், நீங்க பேசுறீங்களா? உங்களை தானே அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. அதான் போதும், கூட்டம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்படி கத்த வச்சே கொண்டுருவாங்க போல இருக்கு. இந்த அப்படிங்க நம்மளையே வேலை பார்க்க வைக்கிறாங்களே. ஜனா ஃபுட்ஸ் நடத்தும் உணவு திருவிழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சாப்பிடலாமா? கேடி, இங்க வா. சொல்றேன் மச்சான். அது அங்க 2 சேர் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. நம்ம இங்க சாப்பிடலாமா பரோட்டா? நான் சேர. ஆமாண்டா, நீ தான்டா, போய் எடுத்துட்டு வாடா. இல்ல புரியல. சேர். டேய், இசை இருக்கா, உட்கார்ந்து சாப்பிடணும். போய் சேர் எடுத்துட்டு வா போ. இசை, சிக்கன் சாப்பிடுறீங்களா பரோட்டா கூட? ஓகே ஓகே. இந்த மச்சான் வா, உட்காரு. உட்காரு.
மச்சான் உட்காரு, நீ உட்காரு. அப்புறம் இசை உட்காரு. அது மச்சான் அங்க 4 பேர் சாப்பிடாம இருக்காங்க, போய் சாப்பிட வை. என்னன்னு கேளு போ. மச்சான் நானும் நான் சாப்பிடலடா. ஃபர்ஸ்ட் அவங்கள போய் என்னன்னு கவனிடா. போ போ, டக்குன்னு போ. ம். அண்ணே பாப்பாக்கு 2 பரோட்டா, கொஞ்சம் சிக்கன். ரொம்ப பசிக்குது வேற. போனா வேலை சொல்லி கொண்டுருவாங்க. வா. இசை பாப்பா, இசை நானும் சிபி கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்கோம். நான் இங்க ஒழிஞ்சுக்கிறத யார்ட்டும் சொல்லிடாத. மாட்டேன். மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பண்றேன்னு சொல்லணும். சொல்லக்கூடாது, சரியா? பாய். போய் விளையாட போ போ. எப்படி இசை யார்ட்டையும் சொல்லாது, நம்ம ஜாலியாக நிற்க வேண்டியதான். யார்கிட்டயுமே சொல்லாதுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் வரல. புஷ்பா புஷ்பா சார் பாப்பா கூப்பிடுது. நான் கேடி அங்க என்ன இசை? கேடி அங்க எங்க? ஓ, கேடி அங்க இருக்கானா? இசை போய் பார்க்கலாமா? கம் பா. எங்க இசை? அங்க சரி, எப்படி இருந்த கேடி எப்படி வந்து மாட்டிருக்கப்படுறான். இருக்கட்டும். வேலை சொல்லி இவங்க மூஞ்சியாதான் தெரியுது. சி, டேய் வலிக்குது, கத்துறா. மச்சான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து ஜனா ஃபுட்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி உயர்த்தலாம்னு யோசிச்சுக்கிறேன் மச்சான். ஓ, எப்படி? இந்த இப்படி இந்த மாதிரி கிஞ்சா பேசக்கூடாது. ஓகே 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 ஓகேடா. ஏண்டா அங்க அவ்வளவு வேலை இருக்கு, அங்க வந்து உழைக்க மாட்டியா? இங்க வந்து ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒளிஞ்சிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வேலை சொல்றீங்களா? என்னடா சொல்றது இதெல்லாம்? அங்க ஆளுங்க கம்மியா இருக்காங்க. நீ போய் என்னன்னு பாக்குறியா? நீ போ மச்சான், நான் பின்னாடியே வரேன். நீ போ. இசை நல்ல வேலை பார்த்த, சூப்பர். நம்மள ஒரு ஒளி பண்ண மாட்டாங்க போலயே, வந்துட்டாங்க. குட்.